ராசாத்தி 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 வாடி நீ வாடி. சிவாய. திருவண்ணாமலையில் இருக்கிற ஒரு அகத்தியர் ஆசிரமத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். திருவண்ணாமலைனாலே நமச்சிவாயினி இல்லாம கிடையாது. அதே மாதிரி அகஸ்தியர் ஆசிரமத்திலயும் சிவபெருமான் வச்சிருக்கீங்க. நம்ம கல் லிங்கம் மாதிரி இல்ல. ஸோ இவர் பத்தி என்ன ஏதாவது புதுசா விசேஷம் ஏதாவது இருக்கா? இவர் வந்து திருவண்ணாமலையில இருக்கிறவங்களுக்கு லிங்கம்ங்கிறது அந்த மலை தான். ஆமா, நாங்க தினந்தோறும் காலையில எந்திரிச்சாலும் சாயங்காலமா இருந்தாலும் அந்த மலையை பார்த்துதான் வணங்குவோம். அதுதான் எங்களுக்கு சிவலிங்கம். ஓகே. இப்ப இவ்வளவு சிற்பங்கள் இங்க வரும்போதுமே நாங்க வந்து சிவலிங்கம் வந்து நாங்க சொல்லல. ஏன்னா அது வந்து அவர் வந்து சொன்னாதான். ஆனா எல்லா சிற்பங்களும் வந்து சேர்ந்த போது ஸ்தபதி வந்து இந்த சிவலிங்கம் எடுத்துட்டு வந்தாரு. இவரோட சிறப்பு என்னன்னா, இவர் நர்மதேஸ்வரர். நர்மதா நதியில இருந்து எடுத்துட்டு வரப்பட்ட செஞ்ச சிவலிங்கம். ஓகே. 3 நாகங்கள் இருக்கு. ஓகே, 3 நாகங்கள் இருக்கு. இது வடநாட்டுல சிவலிங்கம் எப்படி அமைப்பு செஞ்சு அந்த மாதிரி அதே அமைப்புல வந்து அவர் செய்தாரு. ஆனா அவர் வந்து இதுக்கு வந்து பலன் வாங்கல, வச்சுட்டு போயிட்டாரு. இந்த பூமிக்கு உகந்தவரா, இந்த பூமிக்கு சேர வேண்டியவரா இருந்தால் இருப்பார், இல்லைன்னா திரும்பி எனக்கு எடுத்துட்டு வந்து சேர்த்துருங்க அப்படின்னு. ஆனா நாங்க வந்து இதுல உயிர் துடிப்பு வந்து உணர்ந்தோம். தன்வந்திரி பகவானுக்கு கண் திறக்கும் போது அந்த இடத்துல வச்சிருந்தோம். இவர்கிட்ட உயிர் துடிப்பு உணர்ந்தோம். ஓகே. அதனால இவர் எங்கேயே அமர்ந்துட்டாரு. உடுக்கை மேல உடுக்கை வடிவத்துல வந்து என்ன ஆவுடை, இது வந்து ஆவுடை. ஆனா அவர் சின்ன இதா இருந்ததுனால உடுக்கைக்கு மேல அவரை ரொம்ப அற்புதமா இருக்கு. சரி, அவர் இங்க இருக்கார், இங்க கீழே ஒரு லிங்கம் இருக்கு. அது Yes, so this is actually a Naga Samadhi. So we were minding our business here, and some 7-8 feet Naga bamboo came at our feet and then slowly left its life. That is such a rare thing for a human being to see, that we felt compelled to do the proper last rites and bury the Naga here, and then place the Samadhi, Shivalingam on top of it. Quite befitting under this Narmada Lingam, that is also Nagalingam. It so happened to coincide also. In the above that you have kept this lingam. Yes. Shivalingam. Oh, that's awesome. காக்கா கூட நம்ம கண் முன்னாடி உயிர் விடாது. நாகம் வந்து என்னைக்குமே முன்னாடியா உயிர் விடவே விடாது. ஓகே. அது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஆஸ்பெக்ட். ஆனா இது ரொம்ப பெக்கா சொன்ன மாதிரி 8 அடி நீட்ல ஒரு நாகம். நாங்க வந்து ஃபர்ஸ்ட் அது ஏதோ படுத்திருக்கு, ஏதோ சாப்பிட்டிருக்கோம் அப்படின்னு நினைச்சோம். அது வந்து புரண்டு ஓகே உயிர் விட்டது. அப்போ வந்து நாங்க அதுக்கு இதே இடத்துல சோ அதுக்கான எல்லா அபிஷேகங்களும் பண்ணி, மஞ்சள், நீர், பால், துளசி, தீர்த்தம் எல்லா அபிஷேகங்களும் பண்ணி நாங்க வந்து இந்த இடத்துல இங்க நாகத்தை வந்து சமாதி பண்ண மாதிரி இருந்துச்சு. என்ன சிவலிங்கம் இருக்கிற இடத்துல நாகம் வந்து சேர்ந்த மாதிரி அப்படிங்கிறது நாங்க ஒரு சிறப்பா. நீங்க சொல்ற ஒவ்வொன்றும் கேட்க பயங்கர ஆச்சரியமாவும் அதிசயமாவும் இருக்கு. இவர் வந்து மகாவதார் பாபாஜி, கிரியா பாபாஜின்னு அவருக்கு ஒரு பேரு, நாகராஜ் பாபாஜின்னு அவருக்கு ஒரு பேரு. இது வந்து மாதாஜி அவரோட தங்க. நாகஜினா துணைவியார் கிடையாது, தங்க. நாகலட்சுமி அம்மா. பாபாஜியும் மாதாஜியும் வந்து கௌரி சங்கர பீடம் அப்படின்னு பத்ரிநாத்துக்கு மேல இருக்கிற ஒரு ஏஸ்ட்ரல் ஜோன். அந்த இடத்துல அவங்க இன்னைக்குமே இருக்காங்க. இன்னைக்குமே நிறைய பேருக்கு வந்து காட்சி கொடுத்துட்டு இருக்காங்க. கிரியா யோகம் உலகத்துக்கு கொடுத்தது, போதிச்சது மகாவதார் பாபாஜி தான். யோகியின் சுயசரிதம் என்கிற அந்த புஸ்தகத்துல தான், பரமஹம்ச யோகானந்தாவோட அந்த புஸ்தகத்துல தான் பாபாஜியை பத்தி இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு அப்படிதான் தெரிய ஆரம்பிச்சது. திரும்பி சவுத் இந்தியாவில் வந்து அப்போ வடநாட்டில் தெரிஞ்ச அளவுக்கு கூட இங்கே நமக்கு சவுத் இண்டியன்ஸ்க்கு தெரியாது. கடந்த ஒரு 10-15 வருஷமாக தான் வந்து ஒரு 2 டெக்கேட்ஸாக தான் மகாவதார் பாபாஜியை பற்றி இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியுது. மாதாஜி வந்து காஷியில் தசாஸ்வமேத் காட் அப்படின்னு ஒரு காட்டு, அங்கே இருக்கிற நிறைய காட்ஸில் அந்த தசாஸ்வமேத் காட்டில் தவம் இன்னைக்குமே அவங்க வந்து செய்து கொண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்குமே நம்பப்படுது. அங்கே வந்து சில பேருக்கு வந்து அவங்க
தர்ஷனமும் கொடுத்திருக்காங்க. கௌரி சங்கர பீடத்திலையுமே அவங்க தர்ஷனம் கொடுத்திருக்காங்க. மகாவதார் பாபாஜி வந்து ஸ்வரூப சமாதி, அவங்க பெற்றிருக்கிறது வந்து ஸ்வரூப சமாதி. ஓகே. அது ஒவ்வொரு மனிதனாலேயும் அந்த இடத்தை தொட முடியும் அப்படிங்கிறது வந்து அவங்க அதனால தான் கிரியா யோகம் ஒரு கிரகஸ்தனால செய்யக்கூடிய ஒரு யோக முறை. அது கிரகஸ்தத்துல இருந்து கொண்டு ஒரு வேலைக்கு போய் கிரகஸ்தத்தையும் பரிபூர்ணமா பண்ணிக்கிட்டே வந்து நம்ம ஒரு சமாதி யோகமும் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ நாங்க பல வருடங்களுக்கு முன்ன கிரியா யோக தீட்சை எடுத்துக்கிட்டோம். அது ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ பாபாஜியும் மாதாஜியும் வந்து ஒரு 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 ஹியூமன் எவல்யூஷன்ல ஒரு ஆத்மா எந்த உச்சத்தை தொட முடியுமோ அந்த உச்சத்தை தொட்டு அவங்க மறையாம நமக்காக இந்த பூலோகத்துல இன்னுமே இருந்துக்கிட்டு நம்மளும் அந்த இடத்தை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கருணை கொண்ட ஒரு மெசேஜோட அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க, வழி நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகே. சிவகாமி அம்மாங்கிறவங்க வந்து ஹவாயன் ஐலண்ட்ஸ்ல இருந்தாங்க. அவங்கள நாங்க யாருமே சந்திச்சது கிடையாது. அம்மா குருவே பார்க்காத ஒரு ஏகலைவன் துரோணாச்சாரியாரோட அந்த ஒரு சொல்வாங்க, அதை பார்க்காத ஒரு குரு இதுன்ற மாதிரி. அது போலதான் சிவகாமி அம்மா ஹவாயன் ஐலண்ட்ஸ்ல அவங்க அங்கேயே பிறந்து வளர்ந்தவங்க. திருமூலரோட தரிசனம் அவங்களுக்கு வந்து அங்க கிடைச்சது. ஓகே. திருமூலர் வந்து அவங்களுக்கு சிவயோகம் அப்படிங்கிற ஒரு வழிமுறை போதிச்சாரு. அப்ப அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை என்னன்னா, கிரகஸ்தத்துல இருக்கிறவங்களுக்கு கிரகஸ்த பணிகள் செஞ்சு கொண்டே இந்த சிவயோகம் பிராக்டிஸ் பண்ணா அவங்க வந்து அவங்கள செல்ஃப் ரியலைசேஷன், பாத் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன் இன்னும் முன்ன போகலாம் அப்படிங்கிறதுக்கு திருமூலர் அவங்களுக்கு போதிச்ச ஒரு வழிமுறை தான் சிவயோகம். அவங்க எப்பயுமே யாருக்கிட்டையுமே தட்சிணையை வாங்கினது கிடையாது. ஏன்னா அது குரு கொடுத்தது, அதுக்கு விலையே இல்லை. ஸோ அவங்க வந்து நம்மளை செக் பண்ணுவாங்க, இந்த நமக்குள்ள இந்த ஏர்னிங் இருக்குதா, அந்த கிரேவிங் இருக்குதா, சீக்கிங் இருக்குதான்னு பார்ப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அவங்க வந்து தீட்சை கொடுப்பாங்க, இனிஷியேட் பண்ணுவாங்க. ரொம்ப க்ளோஸா நம்மளை அப்சர்வ் பண்ணி நம்மளோட ஒவ்வொரு குவரியையுமே ஆன்சர் பண்ணி வழி நடத்துவாங்க. பிசிக்கலி ஒருத்தங்க இருந்தா கூட அந்த அளவுக்கு வழி நடத்த முடியாது. அந்த அளவுக்கு வந்து அம்மா வந்து வழி நடத்தினாங்க. ஓகே. 2010 வந்து அவங்க சமாதி அடைஞ்சிட்டாங்க. அவங்க சொல்லி வச்சு அவங்களுக்கு அவங்க மரணம் முன்கூட்டி தெரிஞ்சு அப்படிதான் வந்து அவங்க உடலை விட்டாங்க ஹவாயன் ஐலண்ட்ஸ்லயே. நீங்க உங்க குருஜி சிவகாமி அம்மா கிட்ட இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க? அதை அதாவது ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கிட்டோம்னா அதை அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது ஒரு ஆனந்தம் தான். அந்த வகையில நீங்க அதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்களா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சிவகாமி அம்மா கிட்ட இருந்து நாங்க கத்துக்கிட்டது சிவயோகம். சிவயோகம் நாங்க கத்துக்கிட்டோம். அதுதான் நாங்க பயிற்சி பண்ணிட்டு இருந்தோம். அதை தவிர சொல்லி கொடுக்கறதுக்காக அப்படின்னு சொல்லி அவங்க எங்ககிட்ட ஒப்படைச்ச ஒரு டெக்னிக் இருக்குது, ஹம்சத்வனி அதோட பேர். ஸோ அது வந்து கிரியாயோகம். அவங்க வந்து பாபாஜி அந்த இமயமலை லீனியேஜ்க்கு பிலாங் ஆகிறவங்க தான் மாதாஜி, அந்த பரம்பரைக்கு பிலாங் ஆகிறவங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்கிற ஹம்சத்வனி நாங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சிவகாமி அம்மா சொன்ன மாதிரி ரொம்ப சீக்கிங் இருக்கிற, அது கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு வந்து அது ஒரு செட் ஆஃப் ப்ரீதிங் டெக்னிக்ஸ், விஷுவலைசேஷன்ஸ், மந்த்ரா அப்படி இருக்கிற ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் டெக்னிக். அதை வந்து நாங்கள் ரொம்ப சீக் பண்ணி வரவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஓகே. நீங்கள் 200க்கும் மேற்பட்ட பாடல்கள் உங்கள் கனவுல வந்தது நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்கன்னோ, அதை ஒரு புத்தகமாக வெளியிடுறதுக்கு விளக்க உரையோடு வச்சுருக்கீங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அதுலேருந்து ஒரு பாடல் எங்களுக்காக பாட முடியுமா? கண்டிப்பாக. புறத்தின் ருசி புலன்களில் பசி அகத்தின் மகே சூரியனுள் சசி அகப்புறத்தின் ஜதியாம் வாசி சிவமாக நீ இதுவே சுவாசி வாசி சுவாசி சுவாசி வாசி. இந்த பாடல்ல சில அர்த்தம் புரிஞ்சுது, ரொம்ப டீப்பா எனக்கு புரியல.
இதன் மூலமா ஏதாவது நீங்க சொல்ல வரீங்களா? இந்த பாடல் வந்து ரொம்ப ஆழமான அர்த்தம் கொண்டிருக்குது. புறமா நமக்கு இருக்கிற எல்லா புறத்தின் ருசிகள் எல்லாமே புலன்களின் பசி தான். 5 புலன்களுடைய பசி தான் வந்து நமக்கு வெளிப்புறமாக நமக்கு வர எல்லா பசியும். அது புறத்தின் ருசி புலன்களின் பசி. புலன்களுக்கு பசிக்கும் போது அது ருசிக்கணுங்கிறது வெளிப்புறமாக நம்மளுடைய பயணம் இருக்குது. அகத்தின் மகி சூரியனுள் சசி, அது வந்து ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம். சூரியன், அதாவது ஹத யோகான்னு நம்ம சொல்லுவோம். ஹாத்தா அப்படின்னு சொல்லும்போது சூரியனும் சந்திரனும், சூரியக்கலை சந்திரக்கலை. இப்போ நம்ம அம்பாள் எடுத்தா கூட வந்து சூரியக்கலை சந்திரக்கலை இருக்கும். ஏன்னா நம்மளோட மாஸ்குலின் அண்ட் ஃபெமினைன், அந்த சோலார் வந்து மாஸ்குலின், லியூனாருங்கிறது ஃபெமினைன். அது சூரியனும் சசி அப்படின்னு சொல்லும்போது ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் அடையிற அந்த தருணத்துல சுஷும்ன நாடியில இடகலையும் பிங்களையும் ரெண்டும் ஒன்று சேரும். இடகலை பிங்களை அப்படிங்கிறது அந்த சூரிய நாடி சந்திர நாடி ரெண்டுமே வந்து சுஷும்ன நாடியில் ஒன்று சேரும். அதுதான் சூரியன் உள் சசி. அது நடக்கும்போது சிவமாக நீயே மாறிடுவேன், நீயே உன்னிலையே வந்து நீயே சிவமாக மாறிடுவேன் அப்படிங்கிறது தான். ஸோ சிவம் அப்படிங்கிறது அன்பே சிவம், அன்புதான் சிவம். சிவ தத்துவம் அப்படிங்கிறது வந்து அன்பு மட்டுமே. அப்படிப்பட்ட ஒரு காலத்தை நோக்கி தான் வந்து நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களோட பயணத்தோட ஆரம்பமும் வந்து அப்படிப்பட்ட ஒரு காலத்தை நம்பின ஒரு பயணமாக தான் இருந்தது. அதுக்கு இன்னைக்கு நியூ ஏஜ், நியூ கோல்டன் டான், நவயுகம், முருகயுகம் அப்படின்னு பல பேர்களில் இன்னைக்கு பல்வேறு பேர் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த தாட், அந்த ஃபிலாசபி வந்து பிரபலமாயிருக்கு. நாங்கள் வந்து இது 18-19 வருஷம் முன்னாடி இது நாங்கள் இந்த பாடல்கள் மூலமாகவும் எங்கள் குரு மூலமாகவும் நாங்கள் உணர்ந்த போது இது எங்கேயோ வந்து எங்களுக்கு இதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படிங்கிற எங்களோட நம்பிக்கை தான் எங்களை இவ்வளோ தூரம் வந்து வழி நடத்தி வந்திருக்கு. இந்த அகத்தியர் திருவரங்கத்தில் எங்களோட நாங்கள் வெறும் ஃபேஸஸ் தான். நாங்கள் வந்து ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு க்ளோஸ் நெட் குரூப் ஆஃப் பீப்புள். நாங்கள் ஒவ்வொருத்தரும் நாங்கள் முன்ன இருந்து வேலை செய்கிறோம், அவங்க எங்களுக்கு பின்ன இருந்து வேலை செய்கிறாங்க. அப்படி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இணைஞ்சு தான் இந்த பூமியை உருவாக்கி இருக்கோம். இதுவுமே வந்து நவயுகம் அப்படிங்கிற போது நமக்குள்ள இருக்கிற நற்குணங்கள், அதாவது மனிதன் வந்து அந்த வாழணுங்கிற அந்த ஓட்டத்தில் வந்து நிறைய லாஜிக், ரீசன், கம்பேரிசன், பொறாமை, போட்டி அப்படிங்கிற அந்த எண்ணத்திலே ஓடிட்டு இருக்கிற அந்த ஒரு மனுஷன் வந்து நவயுக மனிதன். அப்படின்னா நமக்கு அந்த சிவ தத்துவம் என்ன அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற அன்பு நிலை, நமக்குள்ள இருக்கிற கருணையின் நிலை, நமக்குள்ள இருக்கிற தாய்மையின் நிலை, இது எல்லாத்தையோட நம்மளே கனெக்ட் ஆகிற ஒரு சமயம். அதுதான் சக்தி யுகம்னு சொல்லலாம், நவயுகம்னு சொல்லலாம். அந்த ஒரு பூமியும் அதை நோக்கி தான் பயணிச்சுக்கிட்டே இருக்குது. ஃப்ரம் 3rd dimension to shifting to 5th dimension அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸும் இருக்குது. ஸோ எங்களோட பயணம் அதை நோக்கி ஆரம்பமானது. இந்த பூமியும் இங்க இருக்கிற குருமார்களும், மகாவதார் பாபாஜி, நாகலட்சுமி அம்மா, அகத்தியர், லோபமாதா, தன்வந்திரி பகவான், ராமதேவர், மகாலட்சுமி, பஞ்சமுகங்களோட இருக்கிற எங்களோட விநாயகர் எல்லாருமே வந்து இதுக்கு பல தத்துவங்களோட வழி நடத்துறதுக்காக தான் இங்க இருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்து நிறைய பேர் வரணும், இந்த பூமியோட சிறப்பை அனுபவிக்கணும். இங்கே இருக்கிற இந்த சக்தி அவங்களும் உணர்ந்து அவங்க வாழ்க்கையிலையும் அந்த ஒளி எடுத்துகிட்டு போய் அவங்கள சுற்றிலும் இருக்கிறவங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய சிறு கோரிக்கை, வேண்டுதல். என்ன அமிர்தவர்ஷினி மேம், இவ்வளோ பேர் இருக்காங்க, இவங்கெல்லாம் யாரு? இவங்க வந்து எங்களோட ஒரு சின்ன குடும்பம் தான். நாங்க எங்களோட சின்ன ஒரு குடும்பம் தான். இந்த பூமி, இந்த நிலத்தோட ஒரு ஒளின்னு கூட சொல்லலாம். இவங்க வந்தது வந்து எங்களுக்கு இவங்களுக்கு சங்கீதம் பயிற்சி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு வெஞ்சர் ஆரம்பித்தோம். அதில் தான் இவங்க எல்லாரும் எங்களோட கனெக்ட் ஆகிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற சுவாமியோட, இங்கே செய்ய வேண்டிய சேவைகளோட எல்லாத்தோடையும் இவங்க வந்து அற்புதமாக இணைஞ்சுக்கிட்டாங்க. ரொம்ப அற்புதமாக இணைஞ்சுக்கிட்டாங்க. எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுப்பாங்க. அன்பின் வடிவங்கள், ரொம்ப அன்பான பசங்க. எங்களுக்கு வந்து இவங்க ஒரு ஒளி தான். இவங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆனந்தத்தை கொடுக்குற, சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு தருணம் தான் இவங்களோட நாங்கள் இருக்கிறது.
இந்த இடத்துக்கு வந்து அவங்க ஒரு மகிழ்ச்சியை எடுத்துட்டு வந்து சேர்க்கறாங்க. இங்க பக்கத்து கிராமத்துல இருக்கிற பசங்க தான் எல்லாருமே வந்து சுத்து வட்டாரத்துல இருக்கிற கிராமத்து பிள்ளைங்க தான். அவங்களுக்கும் வந்து எங்களுக்கும் ஒரு ஆத்ம பந்தம் போல ஆயிடுச்சு. சோ எப்ப டைம் கிடைக்குதோ வீட்டுல இருந்து ஓடி வந்துருவாங்க. அப்புறம் அவங்க அம்மா அப்பா வந்து சாப்பிடாமலேயும் வந்துட்டாங்களே எங்க இருக்காங்கன்னு சில சமயம் தேடிட்டு வருவாங்க. ஆனா இது ஒரு உறவா ஆயிடுச்சு இப்போ. அவங்களும் எங்களை தேடி ஓடி வருவாங்க. அவங்க வரலன்னா நாங்களும் அவங்கள போய் தேடுவோம். இந்த நிலத்துக்கும் அவங்களுக்குமான ஒரு அற்புதமான ஒரு பயணமா இது மாறி இருக்கு. திருவண்ணாமலை பூமியில வாழ்வதே வந்து ஒரு தவம். அண்ணாமலையார் நினைக்காம இந்த பூமிக்கு நம்ம வர முடியாது, வந்தாலுமே இங்க தங்க முடியாது. இங்க ஒவ்வொரு நாளுமே அவர் நம்மளை வந்து சோதிச்சுக்கிட்டு தான் இருப்பாரு, நம்மளை வந்து சுத்தப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. நமக்குள்ள அந்த ப்ராசஸை வந்து அவர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அப்போ இந்த பல கஷ்டமான தருணங்களையும் எங்களுக்கு வந்து கூடவே இருந்த ஒரு தம்பதிகள் ஈஸ்வரி அம்மாவும் சிவதாசும். அவங்க கூடவே எங்க கூட இருந்திருக்காங்க. எங்களோட கஷ்டமான சமயங்கள்ல மனம் தளரும் போது நிறைய சமயத்துல வந்து எங்களுக்கு கூட இருந்து ஒரு மென்டல் இமோஷனல் மாரல் சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்து சேவைகள் செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ இது எங்களோட ஒரு சிறு குடும்பம். ஓகே, சரி. இந்த ஆசிரமம் வந்து எல்லாரும், அதாவது தெரிஞ்சவங்க வராங்க. ஆமா, இந்த ஆசிரமம் இங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சவங்க இப்ப வந்துட்டு போறாங்க. இன்னைக்கு கூட நான் இருக்கும்போது சிலர் வந்தாங்க. ஆமா. இப்போ உங்களோட இந்த ஆசிரமத்தினுடைய வெளிப்பாடு என்ன? உங்களுக்கு என்ன அதனுடைய உங்க மனசுல இருக்கக்கூடிய நோக்கம் என்ன? நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா இந்த பூமியில இருக்கிற பலனை நாங்க பெற்றுக்கொண்டிருக்கிறோம். எங்களை சுத்தி எங்களை தெரிஞ்சிருக்கிற ஒரு நெருங்கின நண்பு வட்டாரங்களும் வந்து இந்த பூமியில இருக்கிற அந்த அகத்தியரோட சக்தி, பாபாஜியோட சக்தி, இதை வந்து புரிஞ்சவங்க மறுபடியும் வந்து இங்க தவம் பண்றதுக்காக, தியானம் பண்றதுக்காக வந்து வராங்க. இப்போ இருக்கிற திருவண்ணாமலை வந்து லட்சோபலட்சம் ஜனங்க வந்து திருவண்ணாமலைக்கு வந்துட்டு இருக்காங்க. லட்சோபலட்சம் மக்கள் வரக்கூடிய ஒரு சமயம் தான் கடந்த 2 வருஷமா இருக்கு. ஸோ ஒரு தன்வந்திரி பகவான், சித்தர் ராமதேவர், மகாவதார் பாபாஜி, மாதாஜி, பஞ்சமுக விநாயகர், லோபமுத்ரா சமேத அகத்தியர், இது திருவண்ணாமலையில எங்கேயுமே இல்லாத ஒரு சிறப்பு. இந்த நம்மளுடைய பூமியில திருவண்ணாமலையில எங்கேயுமே இல்லாத ஒரு சிறப்பு இது. இத்தனை சுவாமி, இத்தனை விக்கிரகங்கள், இத்தனை எனர்ஜி சக்தி கூடி இருக்கிற ஒரு பூமி இது. ஸோ இன்னும் மக்கள் வந்து இந்த இடத்துல வந்து பலன் அடையணும் அப்படிங்கிறது எங்களோட ஒரே ஒரு கோரிக்கை. நாங்க வந்து வேற எதையுமே பார்க்கல, எப்பயுமே எதிர்பார்த்து எங்கேயுமே யாரையுமே நாடவே இல்லை. இந்த பூமிக்கு வந்து இங்க இருக்கிற இந்த சக்தியை வந்து இன்னும் அவங்க அனுபவிக்கணும், நிறைய பேருக்கு வந்து அதோட பலன் கிடைக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களோட. நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்னு தோணுது. பணம் கொடுத்து எதை வேணாலும் வாங்கிடலாம், ஆனா இறை சக்தியும் ஒரு நல்ல என்ன சொல்றது, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் இறைவனோட கருணையும் வந்து நம்ம பணம் கொடுத்து வாங்க முடியவே. அதை வந்து எங்க இருக்கோ அங்க நம்ம தேடி போய் அதை நம்ம பெற்றாதான் முடியும். அந்த வகையில இது வந்து ஒரு அற்புதமான ஒரு பூமின்னு நானும் இங்க வந்த உடனே எனக்கும் அது உணர்ந்தது. இந்த நேரத்துல நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியே தீரணும். உங்களுக்கும் பெக்கா சாருக்கும் உடைய இந்த இறைப்பணி இருக்கே அப்பா, வார்த்தையால விவரிக்கவே முடியாத ஒரு விஷயம். இந்த ஒரு இறைப்பணியோட சக்திய ஜனங்க அகத்தியரோட ஆசீர்வாதத்தையும் இந்த பூமியோட பாசிட்டிவிட்டியும் அவங்க இங்க தேடி வந்து அடைஞ்சுக்கணுங்கிறத நானும் என்னோட கோரிக்கையா இங்க வைக்கிறேன். உங்களை இப்படி ஒரு குடும்பமா, இப்படி அன்பு ஜீவன்களோட எல்லாரையும் சந்திச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ராசாதி ராசாதி ராசாதி